வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, லைக் திருச்சியில் நடந்த ஒரு நியூஸை பற்றி எல்லாருமே வந்துட்டு தேடி பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் நடந்த ஒரு இம்பேக்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து நைட் 8 மணிக்கு வந்துட்டு ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? போயிட்டு இருக்கும்போது லைக் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் வந்து அவங்களுக்கு நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்குது. அவங்களால வந்து என்னென்னா தன்னை காப்பாற்றிக்க முடியலை. அவங்களால முடியலை. எந்த ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்மளோட அவங்களோட கை கால் எல்லாமே வந்துட்டு கட்டப்பட்டு ஒரு அது பேர் என்ன, குளத்துக்கு நடுவில் ஒரு திட்டில் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை லைக் 8 o'clock ஆனால் ஒரு 10 o'clock மேலே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே தேடிட்டு தான் இருக்காங்க. லைக் அவங்க கிடைக்கவே இல்லை. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் மார்னிங் தான் வந்துட்டு ஃபயர் சர்வீஸு எல்லாமே வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட் சமயத்தில் அவங்களாம் என்ன பண்ண முடியும் எதுவுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக 12 o'clock போல் கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே போஸ்ட்மார்ட்டம்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு, செக்ஷுவல் அப்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன இந்த வீடியோஸில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்காங்க. ஓகேவா? திருச்சி டிஸ்ட்ரிக்னால் அவங்க இருக்காங்க. இப்போ இந்த சிறுவில்லிபுத்தூருக்கும் திருச்சிக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த பொண்ணால் ஒரு ஃபோன் வந்து எல்லா இடத்துக்குமே கேரி பண்ணி போக முடியாது இல்லையா? அந்த பொண்ணு அப்படி ஃபோனை எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அந்த பொண்ணால் காண்டாக்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அவளாலே காப்பாற்றிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவள் இருக்கா. எப்படி வந்துட்டு கால் பண்ணுவாள்? எதுக்கு வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை? எனக்கு புரியல. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த வரவேற்பு வந்து ரொம்ப விரும்புகிறாங்க எல்லாருமே. விஜய் வந்திருக்காரு, நல்லா செய்வார் இப்படி சொல்லிட்டு நம்புறீங்க. நம்பிட்டு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. என்னென்னா குட்கா, பான் மசாலா இதெல்லாம் பண்ணுற கடையை வந்துட்டு நாங்கள் இத்தனை கடையை சீல் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம். பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு வரவேற்கத்தக்கது தான். நான் ஒன்றும் சொல்ல வரல. ஸோ ஒயின் ஷாப் எப்போ தான் க்ளோஸ் பண்ண போகிறீங்க? அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே நடக்குது. ஃபர்ஸ்ட்டு மெயினாக இருக்கிறதே இந்த ஒரு இதுதான். இதில் விட்டு சப்ஸ்டியூட்டாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ணுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. சப்ஸ்டியூட்டை வந்துட்டு பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெயின் பார்ட்டில் இருக்கிறாங்கல்ல, அதை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இது மற்ற எல்லாமே வந்துட்டு ஓரளவு கண்ட்ரோல் ஆக ட்ரை ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்றது காலேஜில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஓகே, சேஃப்டிக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு பொண்ணே தான் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகி நடந்துருச்சு. அன்றைக்கி நைட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற மக்கள்லாம் கூடி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசின சில விஷயங்கள் நானே காதில் வாங்கிக்கேன். நான் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து நல்லவளாக இருக்க மாட்டா, அதனால தான் வந்து இந்த தப்புலாம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். எந்த வில்லேஜுன்னு சொல்லலை, நீங்கள் வேறு வில்லேஜு வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் கூட இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லோரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வார்த்தை யார் வில்லேஜில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னாலும் இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க வீட்டில் நடந்திருந்தா சொல்லியிருந்துருப்பாங்களா யாராச்சும்? இல்லை, இந்த பொண்ணு வந்து தாவி லைக் இப்போ என்னென்னா, இப்போ இறந்து போனாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. நீங்கள் வந்து பேசுறது மூலியமாக கண்டிப்பாக வந்து அந்த பசங்களும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுவாங்க. யாருமே வந்துட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ யாருமே வந்துட்டு ஒரு பொண்ணை பற்றி தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க. இந்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க. அப்படி பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இனிமேல் வர ஜென்ரேஷனாவது கண்டிப்பாக மாறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எஸ், சாரி. அந்த பொண்ணு தப்பே பண்ணியிருந்தா கூட தான் வீட்டு பொண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இல்லை என் பொண்ணு தப்பே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லைக் பொண்ணுங்களே வந்து ஏன் பொண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்தில் சத்தியமாகவே எனக்கு புரியல. லைக் அவள் தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு மூடி மறைக்க தான் பார்க்கணும் நம்மளோட ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த பையனை யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணை தான் சொல்கிறீங்க.
எதாக இருந்தாலுமே இல்லை அந்த பொண்ணோட கான்டாக்டில் அவன் அந்த பையன் போயிருக்க மாட்டான், ஏன் ஒருத்தர் வாட்ச் பண்ணி கூட போயிருந்துருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அதை யாருமே டார்கெட் பண்ணி பேசவும் மாட்டீங்க. இது எல்லாமே யாருன்னா ஒரு பையனாக சொல்லிட்டு கிடையாது, ஒரு பொண்ணுங்களாக தான் வந்துட்டு அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணே இருக்குது. லைக் இந்த மாதிரி ஒரு தப்பு ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா எப்போதுமே உங்கள் பொண்ணே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பசங்களெல்லாம் ஏதாவது சொல்லி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வர ஜென்ரேஷனில் வந்துட்டு என்னென்னா, இப்போ வந்து ஓரளவுக்கான ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு தான் இருக்குது. பொண்ணுங்களை மட்டும் சொல்லி வளர்க்குறது கிடையாது, பசங்களையும் இப்போ சொல்லி வளர்க்க ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணாதவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பழக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சிஸ்டராக பாரு, எதாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங் ஏஜ்லேயே குட் டச் பேட் டச் அப்படின்னா என்னன்றதை ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொல்லி தரது ரொம்பவே பெட்டர் தான். எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்களுக்கு மட்டுமே ஒரு விஷயம் ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது, பசங்களுமே ட்ரெயின் பண்ண வைங்க. வீட்டு ஒர்க் மட்டும் பார்க்குறது தான் பொண்ணுங்க, வேலைக்கு போகிறது தான் பசங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ பொண்ணுங்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஈக்குவல் குவான்டிட்டி எல்லாத்துக்குமே கொடுத்து வீட்டு வேலையுமே பார்க்க கற்றுக் கொடுங்க. ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு திங்ஸ் வாங்குறது, கடைக்கு போகிறது, பாத்திரம் விளக்க விடுறது, இது மாதிரிலாம் நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நிறைய டெக்னாலஜிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. டெக்னாலஜிஸ்ட்னால் கண்டுபிடிக்க முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த செக்ஷுவல் அப்யூஸ்க்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரோன் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு, ட்ரோன் எப்படி சொல்கிறது, லைக் ஒரு வாய்ஸ் நோட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து அப்படிலாம் பண்ணலாம். டெக்னாலஜிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இவ்வளோ நடக்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியல எல்லாத்தினாலையுமே. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் வந்து டெக்னாலஜிஸ் பார்க்கணும்னு இல்லை, ஸோ பாருங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. லைக் நிறைய டெக்னாலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி எவ்வளவோ கண்டுபிடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாதுல்ல. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு ட்ரோனோ இல்லை ஏதாச்சும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் to 20 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் வச்சுட்டு அந்த ரிலேஷனுக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் இமீடியட்டாக கூப்பிட்ற ஒருத்தவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு போகலாம், தப்பே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.